நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 37 சங்கீதம் 29 வசனம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு அதிலே வாசமாயிருப்பார்கள். ஆமேன். அமெரிக்க தேசத்தில் ஒரு மனிதனுக்கு சினிமாவில் சேர்ந்து பிரபலமடைய மிகுந்த ஆசை அவனுக்கு. அந்த கனவுகளோடு நடிப்பு பயிற்சி, நடன பயிற்சி, சண்டை பயிற்சி, பாடல், இசை பயிற்சிகளை முடித்து சினிமாவில் சேர்ந்து பின்பு பிரபலம் அடைந்து விட்டான். இவனது இனத்தின் போல் இவனது அழகு தோற்றம், நடிப்பு, பாடல், சண்டை இவற்றில் திறமையின் காரணமாக ஹாலிவுட்டிலும் வெற்றியும் அடைந்து விட்டான். ஆனால் தனிப்பட்ட அவனது வாழ்க்கையில் மன அமைதி இல்லை, சந்தோஷம், சமாதானம் இல்லை. போலியான நடிப்பு, வாழ்க்கையில் வெற்றி, நிஜ வாழ்க்கையில் தோல்வி. ஆம், வாழ்க்கையில் நிகழும் எல்லா வெற்றிகளும் எல்லா தோல்விகளும் நம்மை அடுத்த கட்டம் உயர பண்ண பயன்படுகிறது. நடிப்பில் முதலிடம் வெற்றிதான், சிலர் படிப்பில் முதலிடம், தொழிலில் வெற்றி, சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து யாவுமே இருந்தும் ஒரு சமாதானமின்மை, மன ரீதியான பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இரவுகளில் தூக்கமின்மை, இந்த வெற்றி பர்சனல் லைஃப்பில் தோல்வியை ஏற்படுத்தி விடுகிறது. நாம் யோசிப்பை குறித்து படிக்கும் பொழுது யோசிப்பு கிமு 1746 முதல் கிமு 1636 வரை வாழ்ந்தவன்தான். தனது சொந்த சகோதரர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு குழியில் இறக்கி அடிமையாக விற்று கைதியுடன் வாழ்க்கை வாழ்ந்தவன். சிறை தண்டனையும் அனுபவித்தான். தன் சொந்த வீடு, உணவு, உறவு, தகப்பன் யாவுமே இழந்துவிட்டான். இவனது இளம் வயதில் 17 வயது முதல் 30வது வயது வரை தோல்விதான் அவனுக்கு. வெற்றி என்பதன் அர்த்தம் தெரியாதவனாய் வாழ்ந்தான் யோசேப்பு. யோசேப்பின் 30வது வயதில் இவனது அனைத்து தோல்விகளையும் தேவன் நன்மையாக மாற்றி தந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி மேல் தோல்வி, ஒரு அடி எடுத்து வைத்தால் 10 அடி சறுக்குகிறதே என்ற கவலை. யோசேப்பு தன் இளம் வயதிலே அனுபவித்த கொடிய வேதனைகளிலும் தேவ அன்பை இன்னும் அதிகமாய் அனுபவித்தான். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து என்னென்றைக்கும் அதிலே வாசம் பண்ணுவார்கள் என்பது யோசேப்பு ஒரு நல்ல உதாரணமாகும். ஆமென். God bless you.